வணக்கம். நிஃப்டியோட அனாலிசிஸ் பார்த்துடலாம். நிஃப்டி நேற்றுக்கு இன்னைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பவுன்ஸ் பேக் கொடுத்து ஒரு சூப்பர் அப் ட்ரெண்டே கொடுத்துருக்கு. தொடர்ச்சியா முன்னேறி போய் ஆல் டைம் ஹையையும் ஆல் டைம் ஹை கிட்டே போயிருக்கு நிஃப்டி. ஒரு 300-320 பாயிண்ட் வந்து 1.24% கிட்ட நிஃப்டி மூவ் ஆயிருக்கு. ஒரு நல்ல அப் ட்ரெண்டினை கொடுத்துருக்கு நிஃப்டில. இப்போ நேற்றுக்கு வீடியோ என்ன பார்த்துருந்தோம்னா, நிஃப்டி வந்து 930 930 ஜோனை பிரேக் பண்ணி கீழே வந்துடுச்சு. ஸோ தொடர்ந்து டவுன் ட்ரெண்டை எதிர்பார்க்கலாம். இது 25,770 வரைக்குமே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். இந்த 25,770 பிரேக் பண்ணும் பட்சத்துல தொடர்ந்து 25,400க்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஏன் அந்த மாதிரி ட்ரெண்ட் அப்படி பண்ணியிருந்தோம்னா, ஒரு எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதை ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம்லயே வச்சு பார்த்துருவோம். ஒன் டேல பாத்தீங்கன்னா ஒரு எம் பேட்டர்னுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம்ல. ஓகே, ஒன் டே டைம் ஃப்ரேம் வச்சிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பார்த்துருந்தோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, இந்த சோன்ல ஃபார்ம் ஆயிருக்கு. இதை பிரேக் பண்ணி இப்படி வந்துட்டு இருக்குங்கிறத வரணும். ஸோ அட்லீஸ்ட் இந்த ரேஞ்ச் வரைக்குமாவது வரும்னு எதிர்பார்த்தேன். 25,770 இருந்து வரைக்கும் வரலாம். இதுல டச் பண்ணி மேபி இதுல இருந்து பவுன்ஸ் பேக் ஆகி மேல போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதுல இருந்து மேல பவுன்ஸ் பேக் ஆகி மேல போகும்போது மறுபடியும் ஆல் டைமுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு ஹையர் லோ ஃபார்மேஷன்ல நிஃப்டி முன்னேறி போகலாம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். இதை பிரேக் பண்ணும் பட்சத்துல அது ஒரு இம்பார்ட்டன்டா கண்டினியூ ஆகும் அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம். பட் இன்னைக்கு நிஃப்டி 25,770 கூட டச் பண்ணல. நேற்று க்ளோசிங் பண்ண ஜோன்ல இருந்தே ஸ்ட்ராங்கான புஷ் பேக் கொடுத்து பவுன்ஸ் பேக் ஆகி மறுபடியும் ஆல் டைம் ஹை நோக்கி போயிடுச்சு. ஸோ மறுபடியும் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். 1 ஹவர்ல வச்சிருக்கேன். ஓகே, 1 ஹவர் டைம் ஃப்ரேம்ல வச்சிருக்கேன். ஸோ ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹையை நோக்கி நிஃப்டி போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பேட்டர்ன்ல இருந்து ஒரு ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்து நம்ம ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஜோனான 26,080ங்கிற அந்த ரேஞ்சையும் 26,050-80ங்கிற ரேஞ்சையும் பிரேக் பண்ணி ஆல் டைம் ஹை கிட்ட போய் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த ஏற்றம் தொடரும் பட்சத்துல நிஃப்டி 26,080க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா தொடர்ந்து அடுத்த ஆல் டைம் ஹையை டச் பண்றதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. 26,266ம் 26,247 தொடர்ந்து 67 ஆல் டைம் மறுபடியும் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி இதுக்கு மேல தொடர்ந்து முன்னாடி நிஃப்டி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதுக்கு நிஃப்டி நாளைக்கும் தொடர்ந்து 26,100 ரேஞ்சுக்கு மேலே ட்ரேட் ஆகும். ட்ரேட் ஆகும் பட்சத்துல நம்ம தொடர்ந்து அப் ட்ரெண்டே பார்க்கலாம். இந்த மாதிரி இதுல பிரேக் பண்ணி சப்போர்ட் எடுத்து புஷ் பண்ணி மேலே போகலாம். 26,500 ரேஞ்ச் வரைக்கும் அடுத்த லெவலுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை பிரேக் பண்ணாத வரைக்கும் 26,070ங்கிற ரேஞ்சை பிரேக் பண்ணாத வரைக்கும் பிரேக் பண்ணிச்சுன்னா மறுபடியும் அடுத்த என்ன பார்க்கலாம். மேபி அந்த பேட்டர்ன் கண்டினியூ பண்றது ட்ரை பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கூட பிரேக் பண்ணி பிரேக் கொடுத்து மேலே போயிருக்கிறதுனால 26,070 மேலே ட்ரேட் ஆகுங்கிறது பார்ப்பேன். அதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் மட்டும் தான் இனி வந்து டவுன் சைடுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அது வரைக்கும் தொடர்ந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணி முன்னேறி போறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கு. ஸோ ஒருவேளை 26,000 கீழே 26,000 கிட்ட ஓப்பன் ஆகி அதை அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணும் பட்சத்துல மறுபடியும் நம்ம அதோட எக்ஸிஸ்டிங் முன்னாடி பழைய அதே அனலைசிஸை மறுபடியும் கண்டினியூ பண்ணுவோம். இந்த ரேஞ்சுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் 25,770. ஸோ இப்போதைக்கு இதுக்கு பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். இது நடக்கிறதுக்கு இந்த ஜோனை பிரேக் பண்ணணும். 25,670ங்கிற ஜோனை பிரேக் பண்ணணும். அதை பிரேக் பண்ணாலும் அதை மேலே ட்ரேட் ஆகிற வரைக்கும் அடுத்து வந்து ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணும். பிரேக் பண்ணி 26,500ங்கிற ரேஞ்ச் தான் அடுத்த ஜோன் ரெசிஸ்டன்ஸ். இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி இது வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நாளைக்கு எப்படி ஓப்பன் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம். அவங்க லைவான மார்க்கெட் அப்டேட்டுக்கு டெலகிராம் சேனலையும் வாட்ஸ்அப்பையும் லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து கண்டென்ட் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ.